இந்த வீடியோவில் ஒரு ஹீட் ஏர் கன் இதனுடைய அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ சாதாரண காட்டன் பாக்ஸில் தான் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் செலோடேப் தான் ஒட்டியிருக்காங்க. இந்த செலோடேப்பை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்கிற பாக்ஸ், அதாவது பாக்ஸுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை வெளியே எடுக்கலாம். அந்த பாக்ஸை வெளியே எடுத்துட்டு பார்த்தோம்னா பாக்ஸ் உள்ளுக்குள்ள எந்த டேமேஜும் இல்லை. ஸோ சில பார்சல் அவங்க அனுப்பும்போது நசுந்த மாதிரி அனுப்பியிருப்பாங்க. இந்த பாக்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ பார்க்கும்போது ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாக்ஸில் எங்கேயாச்சும் இந்த கன்னோட பிராண்ட் நேம் எதுவும் போட்டுருக்காங்கன்னு பார்த்தா எங்கேயுமே அந்த நேம் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. இங்கே வந்து சில பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏதோ கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஏர் கன்னு. ஆனால் நான் வாங்கின பர்பஸ் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக வாங்கினா அது என்னன்றதை இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பாக்ஸில் இந்த இடத்துல இதனுடைய மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸுக்குள்ள இருந்து அந்த ப்ராடக்ட்டை வெளியே எடுக்கலாம். ஸோ வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாதாரண ஒரு பாலித்தீன் கவரில் தான் இதில் உள்ள வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. இது வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன் எடுத்து உரமா வச்சிடலாம். அதுக்குள்ள வேற ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா ஒரு மேனுவல் ஸ்லிப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் ஸ்லிப்ல வந்து இது எப்படி யூஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம இது எப்படி சேஃப்டியா யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம இதுல சேஃப்டி பிரிகாஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பக்கத்துல வைக்க கூடாது, அது மட்டும் இல்லாம அதாவது ஈர கையோட இந்த டூலை வந்து தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இதை இன்புட் வோல்ட் எவ்வளவு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தையும் ஓரமா எடுத்து வச்சுட்டு அடுத்ததா அந்த கன்னை எடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ கன்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஒயர் லென்த் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் வரைக்கும் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 மீட்டர் வரைக்கும் இதனுடைய ஒயர் லென்த் இருக்குது. இது பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான், நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ வேற ஏதாச்சும் சுவிட்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த கேட்ஜெட்டோட ஒரு வாட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை உள்ள இருக்க ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ எந்தவித கண்ட்ரோலரும் கிடையாது. மற்றபடி ஒரே ஒரு ஸ்டாண்ட் மட்டும் இருக்குது. அந்த ஸ்டாண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அதுல இருந்து வர ஹீட்டான ஏர் கீழே இருக்கிற அந்த சர்ஃபேஸ்ல படாம கொஞ்சம் தூக்க மாதிரி இருந்துச்சுன்னா கீழே இருக்க பொருள் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க. ஸோ நாசில பொறுத்த வரைக்கும் மேல வந்து ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதுல எனக்கு என்ன டவுட்னா அதுல வந்து வர ஹீட்டான ஏர் இந்த பிளாஸ்டிக்ல பட்டு மெல்ட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஹீட்டை தாங்குற அளவுக்கு தான் அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் இருக்கும். அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே கிரில் மாதிரி இருக்கும். அதாவது ஏர் இன்புட்டுக்காக அந்த ஒரு ஓட்டையா வந்து இதுல வந்து பாடியில மேக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாசில் பக்கத்துல அந்த நாசில வந்து ஜாயின் பண்றது அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்குது. அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி பார்ப்போம் உள்ளுக்குள்ள நாசில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாசில் வந்து கவர் பண்ற அந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குது. நான் என்னமோ ஃபிளெக்சிபிள் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அழுத்தி பார்த்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குது. அதனால ஹீட் வந்து வெளியே வரும்போது இதுல வந்து எந்த டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, இதை வந்து மறுபடியும் லாக் பண்ணிடுவோம். அதாவது ஸ்க்ரூ பட்டி இதை டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கரண்ட்ல சொல்லி இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, ஹீட் எந்த அளவுக்கு வெளியே வருது, இது வந்து வாங்குற அளவுக்கு காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். இன்செர்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து இங்க ஒரு சுவிட்ச் இருக்கும்ல, இந்த சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணணும். ஆன் பண்ண உடனே உள்ளுக்குள்ள வந்து ஒரு மோட்டர், அதாவது ஃபேன் ஓடுற சத்தம் கேக்குது. இது வந்து போட்ட உடனே ஒரு ரொம்ப நேரம்லாம் ஆகல, ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ஸ்லயே வந்து ஹீட் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஆனா என்னன்னா ஹீட் வந்து கண்ட்ரோல் ஆகாது, ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா ஹீட் வந்து உடனே வந்து வெளியே வருது. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே ஹீட் வந்து வெளியே தள்ளுது. ஓகே, இதுக்கு ஹீட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு சால்டரிங் லெட் இருக்கு. இந்த லெட் வந்து இதுக்கு முன்னாடி வச்சு நான் வந்து ஹீட் பண்றேன். உண்மையிலே கூட நான் இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு வந்து லெட் வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு இதனுடைய ஹீட் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே ஹீட்டாவே இருக்குது. ஸோ லெட் வந்து நல்லாவே மெல்ட் ஆகிறதுனால இது கண்டிப்பா எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து இது எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் பண்றது யூஸ் பண்றதுக்காக தான் வாங்கினேன். ஸோ அடுத்ததா இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, அதையும் செஞ்சு பார்த்துடலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப், அதாவது எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா பிளம்பிங் இவங்களுக்கான அந்த பிவிசி பைப்பை வந்து மெல்ட் பண்ணி உள்ள வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுல ஒரு கப்ளிங் மாதிரி இருக்கும், அந்த கப்ளிங்ல வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த கப்ளிங் வந்து ஒரு தற்சமயத்துக்கு அந்த இடத்துல இல்ல, வேற வழி இல்ல, இந்த சமயத்துல நம்ம வந்து ஒரு பைப் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இந்த டூலை வச்சு, அதாவது இந்த ஹீட் கன்னை வச்சு அந்த எலக்ட்ரிக்கல் பைப்பா இருக்கட்டும் இல்ல பிளம்பிங் பைப்பா இருக்கட்டும் அதை வந்து ஹீட் பண்ணி இன்னொரு பைப்பா அதே சைஸ் உள்ள ஒரு பைப்பா உள்ள வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரே சைஸ் உள்ள பைப்பை வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ஹீட் பண்ணி இன்சர்ட் பண்றதுக்கு இந்த ஒரு ஹீட் ஏர் கன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த ஹீட் ஏர் கன் நான் வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ்க்காக, அதாவது ஒரு மொபைல்ல வந்து சார்ஜிங் போட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ப்ளோயர்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிவைஸை வச்சுதான், அதாவது இந்த ஒரு டூலை வச்சுதான் அந்த சார்ஜிங் போர்ட் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இதுக்கு பிரைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அது மட்டும் இல்ல டிஸ்பிளே வந்து மாத்தணும் அப்படிங்கிறப்ப கூட மேல வந்து ஹீட் பண்றதுக்கும் இந்த ப்ளோயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து டிஸ்பிளே வந்து செப்பரேட்டா எடுக்கிறதுக்கு மிஷின் ஒன்று இருக்குது, அதனுடைய பிரைஸும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அது ரெண்டையும் நம்மளால வாங்க முடியாது அப்படின்றதுக்காக, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஹீட் ஏர் கன் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து மொபைல் சர்வீஸுக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு சேனலை வந்து அதனுடைய ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்றேன். அந்த சேனலோட வீடியோவை ஃபியூச்சர்ல நீங்க கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹீட் ஏர் கன் வந்து Flipkartல தான் வாங்கினா. இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து 363 இந்த ரேஞ்சுக்கு தான் வந்தது.
இந்த ப்ராடக்ட்டோட பர்ச்சேஸ் லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்க வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் நான் கொடுக்குற லிங்கை தான் கிளிக் பண்ணி வாங்கணுமா அப்படின்னு இல்லை, உங்களுக்கு பெஸ்ட்டா எது தோணுச்சோ அதை கூட நீங்க ரிவ்யூ பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, அடுத்த வீடியோல வேற ஒரு கேட்ஜெட்டோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன். மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல ஒன்லி டெக் கேட்ஜெட் அதனுடைய அன்பாக்சிங் வீடியோ மட்டும் தான் வரும், வேற எந்த வீடியோ அப்லோட் ஆகாது. அதனால உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை, அதாவது இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு ப்ராடக்ட்டோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன்.